இது ஒரு கடவுளை கொண்டாடும் பண்டிகை இல்லை. இது ஒரு மதமோ சாதியோ சார்ந்த பண்டிகையும் இல்லை. அப்படின்னா ஆயிரக்கான ஆண்டுகளா தமிழர் கொண்டாடுற பொங்கல் என்ன? பொங்கல் இயற்கைக்கு நன்றி சொல்லும் திருவிழா. சூரியன், மண், நீர், உழைப்பு இவைதான் பொங்கலின் தெய்வங்கள். இன்னைக்கு மத நல்லிணக்கம், சமத்துவம்னு சொல்றோம். ஆனா மனித இனத்திலேயே இயற்கையை போற்றும் ஒரு மரபை கொண்ட இனமாக தமிழினம் இருந்ததுடன், மனிதனாக பிறந்த யாவரும் மதம், இன, மொழி பாகுபாடின்றி இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒரு பண்டிகையை தமிழர் கொண்டாடியிருக்கின்றான். ஆனால் இன்று விவசாய கழிவுகளுக்கு பதிலா பிளாஸ்டிக், துணி, மாசு தர்ற பொருட்களை எரிக்கிறோம். அது நாம் மீண்டும் இயற்கைக்கு செய்யும் அநீதி. சூரியன் இல்லாம ஒரு பயிரும் வளராது, ஒரு உயிரும் இந்த பூமியில வாழ முடியாது. அதனாலதான் சூரியனுக்கு நன்றி சொல்ல தமிழன் கொண்டாடும் நாள் சூரிய பொங்கல். உழவிலிருந்து உணவு வரை மனிதன் வேளாண்மை சமூகமாக பரிணமி மனிதனோடு துணை நிற்பது மாடு. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழன் ஒரு நாளை அர்ப்பணித்தான். அதுதான் மாட்டுப் பொங்கல். தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், மாட்டு வண்டி பந்தயம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மூலமாக மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தும் விதம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை உலகுக்கு உரைக்கும் தனித்துவமான பண்பு. இயற்கையை நேசிக்கும், போற்றும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கான பண்டிகையான தைத்திருநாள் என்பது உலகிற்கே சொல்ல வேண்டிய தமிழரின் அறிவு. பூமி பஞ்சபூதம் நம்ம